மார்ச் 26, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இதுவரை உங்களை நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை வழிநடத்துவார். God who has guided you so far will continue to guide you. 1 சாமுவேல் 7 அதிகாரம் 12 1 Samuel chapter 7 verse 12. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பியதால் கர்த்தர் அவர்களுக்காக போரிடத் தொடங்கினார். கர்த்தர் பலத்த இடி முழக்கங்களை பெலிஸ்தியர்களின் மேல் அனுப்பினார். இஸ்ரவேலர் போரிடாமலே வென்றார்கள். இடி முழக்கங்களை கேட்டு பெலிஸ்தியர் குழப்பமடைந்தனர். ஆனால் இஸ்ரவேலருக்கோ நம்பிக்கை பிறந்தது. அவர்கள் ஜெயித்தார்கள். கர்த்தர் இடியை மட்டும் அனுப்பவில்லை, அவர் பெலிஸ்தியர்களுக்கு குழப்பத்தையும் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கையையும் அனுப்பினார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அவ்விடத்திற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார்கள். கர்த்தர் அருளுகிற கடந்த கால வெற்றியானது எதிர்கால ஆசீர்வாதத்திற்கான அவருடைய உறுதிமொழியாக இருக்கிறது. He named it Ebenezer, saying, "Thus far has the Lord helped us." My dear brothers and sisters, the Lord began to fight for the Israelites because they repented. The Lord sent loud thunders against the Philistines. The Israelites won without a fight. The Philistines were confused when they heard the thunder, but the Israelites had faith. They won. The Lord did not just send thunder, he sent confusion to the Philistines and hope to Israel. They named the place Ebenezer, saying that the Lord had helped us. The Lord's past success is his promise of future blessing. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம். அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்தை இந்த நாளில் முன்குறித்து அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அத்தனையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி அவருடைய வாழ்விலே இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நீர் ஆண்டவரை கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வெற்றியாக அமையும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரை அவர்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை வழிநடத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உதவி செய்கிறவராக இருக்கிறீர், எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெலிஸ்திய படைகளை கர்த்தர் நீர் எப்படியாக இடி முழக்கங்களை கொண்டு வந்து அவர்களை ஆண்டவரை குழப்பமடைய செய்தீரோ, அதே போல் ஆண்டவரை அப்பா இஸ்ரவேலுக்கு எப்படியாக நம்பிக்கையை கொண்டு வந்தீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய சத்துருக்கள் யாவும் ஆண்டவரே இடி முழக்கங்களை கேட்டு ஆண்டவரை குழப்பமடைந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை விட்டு அவர்கள் ஓடி விடும்படியாக நீர் கிருபை தர விடுமா ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாத பிசாசுகளும் ஆண்டவரே அப்பா எல்லா விதமான ஆண்டவரே தந்திரத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முழுவதுமாய் சபித்து இந்த பிள்ளைகளுடைய வாயிலே எந்த விதமான ஆண்டவரே தீங்கையும் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்தித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நீர்களுக்கு சந்தித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தாவே எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் பண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. வேலைகளுக்கு செல்கிற உடைய பிள்ளைகளுக்கு போக்கியும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். எந்த ஆபத்து உங்களுக்கு வராதபடிக்கு
ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஏற்படுகிற சிறு சிறு பிரச்சனைகள் ஆண்டவரே பெரிய அளவில் போகாதபடிக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரே மறைந்து போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் ஆண்டவரை விட்டு கொடுத்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நம்முடைய பிள்ளைகள் வாழவும், இந்த குடும்பங்களில் எந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் தோல்விகளும் வராதபடிக்கு அவள் யாவரும் ஒற்றுமையாக ஆண்டவரே ஒற்றுமையாக ஒருமனதோடு அவர்கள் வாழும்படியாக கர்த்தருக்குள்ளாக வாழும்படியாக நிற்கிறவை தாரோம். அதன் மூலமாக ஆண்டவர் தருகிற உன்னத ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தீர்க்க ஆயுசை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க, நல்ல சுக வாழ்வை தந்தருளுங்க. அநேக பிறந்த நாட்களை அவள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வை தந்தருளுங்க. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் நல்ல சுக வாழ்வை தந்து வழிநாட்டு தேர்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கணவன் மனைவியாக கர்த்தரோடு இணைந்து வாழ கிருபை தாரும், காத்துக்கொள்ளும் வழிநடத்தி எல்லாம் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.